ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 10.1ல் தேர்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஒரு நம்பராக தான் வரணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 3 பவர் 0. அப்போ என்ன வரும்? எனிதிங் பவர் 0, ஏ பவர் 0 அல்லது ஏக்கு பதில் என்ன நம்பர் இருந்தாலும் எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ இதுக்கு ஆன்சர் 1 ப்ளஸ் இந்த 4 பவர் மைனஸ் 1 என்ன யூஸ் பண்ணலாம்? ஏ பவர் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ பவர் எம். ஸோ 1 பை 4 பவர் 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன இருக்குன்னா 4 இருக்கும். ஓகேவா? 2 இன்ட்டு 2 4. இப்போ இதை எப்படி மாற்றலாம்னா, இங்கே 4 பவர் 1 4 தான். ஸோ 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 1 எல்சிஎம் எடுக்கணும். 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 1 5. ஸோ 5 பை 4 இன்ட்டு 4. ஸோ 4 4 கேன்சல். ஆன்சர் இஸ் 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செய்யணும். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். 2 பவர் மைனஸ் 1 இன்ட்டு 4 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 2. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். பவரில் இருக்கிறது சேமாக இருக்குது. ஸோ ஏபி ஹோல் பவர் எம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 2 இன்ட்டு 4 ஹோல் பவர் minus 1 divided by 2 power minus 2. So 2 into 4 8 power minus 1 divided by 2 power minus 2. இதிலிருந்து ஏவும் சேமாக இல்லை, எம்என்னும் சேமாக இல்லை. ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டிவிஷனுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஏ பவர் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ பவர் எம், அதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா 1 பை 8 பவர் ப்ளஸ் 1 ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 1 பை 2 பவர் ப்ளஸ் 2 ஆயிரும். ஸோ இங்கே என்ன வரும்? 1 பை 8 டிவைடட் பை 1 பை 2 ஸ்கொயர் வந்து 4 வரும். இந்த மாதிரி டிவிஷனாக இருக்கிறது மல்டிப்ளையாக மாற்றும் போது தலைகீழாக மாறும். இப்போ 1 பை 4 வந்து 4 ஆயிரும். ஸோ 1 4 is 4, 2 4s are 8. ஸோ equal to answer 1 by 2. ஓகேவா? மல்டிப்ளை இது ரெண்டையும் டிவிஷன்னாலுமே இப்படி தான் வரும். எப்படி டேரெக்டாக டிவிஷன் பண்ணுறது பாருங்கள். 1 by 8 by 1 by 4. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4 வந்து மேலே போயிடும், கீழே 8 இருக்கும். 1 4 is 4, 2 4s are 8. ஸோ 1 by 2 தான் ஆன்சர். ஸோ இதுதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே பவர் -2 -2 -2 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். 1 பவர் -2 டிவைடட் பை 2 பவர் -2 ப்ளஸ் 1 பவர் -2 டிவைடட் பை 3 பவர் -2 ப்ளஸ் 1 பவர் -2 டிவைடட் பை 4 பவர் -2. ஸோ வந்து இந்த 1 பவரில் என்ன இருந்தாலும் 1 தான் வரப்போகுது. சரியா? ஸோ 2 பவர் -2 ப்ளஸ் அதே தான், மேலே 1 அப்படியே தான் இருக்கும், 3 பவர் -2. இங்கேயும் 1 என்ன ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 4 பவர் -2. ஸோ ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1 பை ஏ பவர் எம் அப்படி தானே? அது வந்து கீழே கொண்டு போகும்போது எப்படி ப்ளஸ் ஆகுதோ அதேமாதிரி இதை மேலே கொண்டு போகும்போதும் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். 3 பவர் ப்ளஸ் ஸ்கொயர்ட், 4 பவர் ப்ளஸ் ஸ்கொயர்ட். ஏன்னா இதுதான் ஏ. ஸோ இதை நம்ம டிவிஷனில் போட போகிறோம். இங்கே வந்து ஒரு ஏங்கிறது ஒரு டிஜிட்டாக இருக்குது, இது வந்து டிவிஷனாக இருக்குது. ஸோ டிவிஷன் கீழே வரும்போது மேலே போயிடும். ஸோ 2 ஸ்கொயர்ட் வந்து எவ்வளவு? 4, 3 ஸ்கொயர்ட் வந்து 9, 4 ஸ்கொயர்ட் வந்து 16. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 29. திஸ் இஸ் த ஆன்சர். இது வந்து தேர்ட் சம். ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்குமே நம்ம சொன்ன மாதிரி தான். நீ என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, இப்போ 3 பவர் -1 1 பை 3ன்னு எழுதலாம், 1 பை 4ன்னு இதை எழுதலாம், 1 பை 5 எப்படி எழுதுனாலும் பவரில் என்ன தான் இருக்குது? 0 தான் இருக்குது. ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸ்டெப் தேவையே இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சம் இது என்னென்னா, ஏ இருக்குது, ஏ பவர் எம் இருக்குது, ஹோல் பவர் என் இருக்குது. ஸோ ஏ பவர் எம் ஹோல் பவர் என். ஸோ ஏ பவர் எம்என் அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ -2 பை 3ங்கிறது ஏ, எம் இன்ட்டு என் இங்கே வந்து சேமாக இருக்குது எம்என். ஓகேவா? ஸோ -2 பை 3 4 -4. சரியா?
இப்போ இது எந்த ஃபார்மேட்லனா a பவர் மைனஸ் எம், இதை ப்ளஸ் எம்மாக மாற்றுறோம். 1/a பவர் எம். இது டிவிஷனில் இருக்கிறதுனால இது தலைகீழியாக மாறும். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. -3/2 ஹோல் பவர் 4ன்னு ஆயிரும். ஸோ -3 -3 -3 -3 கீழே 2 + 2 + 2 + 2 ரெண்டுமே 4 டைம்ஸ். ஸோ 3 × 3 9, 3 3 × 9 9 9s are 81. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. சரியா? இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு வேணால் பார்க்கலாம். இல்லை, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.